இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். வாங்க, நோய் வராமல் தடுக்கிற காய் கத்திரிக்காய் நாம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். வந்த பிறகு உரித்து வச்சுருக்க பூண்டு 10 பல் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், நல்லா சுருண்டு வந்துடும். வந்த பிறகு நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சீக்கிரம் வெந்து போயிடும் கத்திரிக்காய், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். நல்லா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இதில் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த கத்திரிக்காயில் இருக்குங்க. நோய் வராமையும் தடுக்குது. அதனால் கத்திரிக்காய் நிறைய எங்கே பார்த்தாலும் சாப்பிடுங்க. பலமோடு வாழுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.